ஸோ ஹலோ வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் சேனலில் வந்து உங்கள் வீடியோஸ்க்கு வந்து அதிகமாக வியூஸ் வரணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, எண்டு கார்டு அந்த ஐ கார்டு 2 ஆப்ஷன்ஸ் நமக்கு வந்து யூடியூப்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த எண்டு கார்டையும் ஐ கார்டையும் நம்ம வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கணும். ஸோ எண்டு கார்டு ஐ கார்டுனா என்னென்னு சில பேருக்கு தெரியல. ஸோ என் கார்டு ஐ கார்டுனா என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷனும் ஒன்று வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். என் கார்டுங்கிறது ஸோ நம்ம வீடியோ வந்து ஒரு வீடியோ போடுறப்ப அந்த வீடியோ எண்ட் ஆகிறப்ப ஸோ நம்ம வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோ வந்து மென்ஷன் பண்ணி சஜஷன் பண்ணுற மாதிரி, ஸோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஜஷன் கொடுக்குற மாதிரி இதுதான் எண்டு கார்டு. ஸோ ஐ கார்டுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸோ நம்மளோட சஜஷனை வந்து மேலே வந்து ஒரு ஐ கார்டு மூலியமாக வந்து நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இதுவும் 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மூலியமாக நிறைய வியூஸ்லாம் நிறைய வரும். ஸோ இதுக்கான தனியாக ஆப்ஷன்ஸும் வந்து நம்ம யூடியூப் ஸ்டுடியோவில் வந்து கொடுத்துருக்காங்க. ஐ கார்டில் எவ்வளோ வியூஸ் வருது, இன் கார்டில் எவ்வளோ வியூஸ் வருதுங்கிறது. ஸோ ஐ கார்டு என் கார்டு எப்படி வைக்கிறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப எப்படி ஐ கார்டு வைக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஸோ வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருக்கும். டீட்டெயில், வீடியோ எலமெண்ட்ஸ், செக் அண்ட் விசிபிலிட்டிஸ். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வீடியோ எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோ எலமெண்ட்ஸில் ஆட் அண்ட் எண்ட் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இன்புட் ஃப்ரம் வீடியோ அண்ட் ஆட் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எலமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணியும் நீங்கள் வந்து எலமெண்ட்ஸ் வைக்கலாம். இல்லை நான் தனியாக செப்பரேட்டாக வைக்கணும், மேலே எலமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கனாலே போதும். ஸோ இல்லை உங்களுக்கு சூஸ் பண்ணுற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த எலமெண்ட்ஸ் வந்து நமக்கு வந்து இங்கே வந்துடும். ஸோ என் கார்டுங்கிறப்ப இந்த வீடியோ வந்து எங்கேருந்து வரணும்னா லாஸ்ட்டு எண்டில் தான் வரணும். ஸோ 5 செகண்ட் கீழே இருக்காது. ஒரு 4 செகண்ட் வைக்கிறது, 3 செகண்டில் வைக்க முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் தான் வைக்கணும். என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் இருக்கிற லைனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து ஸோ சைடில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் வியூஸ், மோஸ்ட் வியூஸ் அப்படிங்கிற வீடியோவும் கொடுத்துருப்பாங்க. மூணாவது ஸ்பெசிஃபிக்கான வீடியோ சூஸ் பண்ணுறீங்களாங்கிற ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ உங்கள் சேனலில் உள்ள வீடியோஸ் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ வீடியோ கிளிக் பண்ணலாம், ப்ளேலிஸ்ட் கிளிக் பண்ணலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மேலே பார்த்தீங்கன்னா டைம் டியூரேஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் டியூரேஷனை வந்து லாஸ்ட்டு 5 செகண்ட்க்கு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா மினிட்ஸ், ரெண்டாவது இருக்கிறது பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸ், தேர்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா மில்லி செகண்ட்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இதேமாதிரி லாஸ்ட்டு 5 செகண்ட்ஸ்க்கு மட்டும் உங்கள் வீடியோ வந்து வச்சுக்கோங்க கரெக்டாக. ஸோ மில்லி செகண்ட்லேயும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணிட்டு உங்கள் 2 வீடியோ செப்பரேட்டாக இதுமாதிரி எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வீடியோஸ் வேணுமோ செப்பரேட்டாக இதுமாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எலமெண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், ப்ளேலிஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நாலாவது பார்த்தீங்கன்னா அதர் சேனல் வீடியோஸை கூட நம்ம யூஸ் பண்ணி போட்டுக்கலாம், அவங்களுக்காக நம்ம இது பண்ணலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம வந்து அதேமாதிரி செகண்ட்ஸ் வந்து நான் வைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக 5 செகண்ட் வச்சுட்டு மேலே பார்த்தீங்கன்னா சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ சேவுங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சேவுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என் கார்டு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ கார்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஐ கார்டு அது கீழே வந்து ஐ கார்டுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஐ கார்டை வந்து ஆடுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆடுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே வீடியோ, ப்ளேலிஸ்ட், சேனல்னு ஒரு 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து அது ஐ கார்டில் போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ளூ கலர் ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அது ஆட்டோமேட்டிக்காக நவரும். ஸோ எந்த இடத்துல வைக்கணுமோ உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வச்சு, ஸோ டைம் படி வைக்கிறதுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து ட்ரக் பண்ணி வைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணி வைங்க. ஸோ உங்களுக்கு எத்தனை ஐ கார்டு வேணுமோ வச்சுக்கோங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 4-5 வைங்க. வீடியோஸ் லென்த்தை பொறுத்து அதிகமாக வந்து நம்ம ஐ கார்ட்ஸ் வச்சா வியூவர்ஸ்க்கு பார்க்க டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவு கம்மியாகவே ஐ கார்ட்ஸ் வைங்க. மேலே பார்த்தீங்கன்னா சேவுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஐ கார்டு வந்து சேவ் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் அப்லோட் பண்ணுற டைம். ஸோ ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதுக்கு வந்து என் ஸ்க்ரீன் ஐ கார்டு வைக்கிறதா எப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது எப்படி வைக்கிறதா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஸ்டுடியோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக வந்து வீடியோஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வீடியோஸ்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பென்சில் சிம்பிள் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க டீட்டெயில்ஸ்னு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த சிம்பிளை கிளிக் பண்ணோன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா கீழே எண்டு ஸ்க்ரீன் அண்ட் ஐ கார்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சிம்பிளும் கொடுத்துருப்பாங்க. ஸோ எண்டு ஸ்க்ரீனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு ஸோ என் ஸ்க்ரீனை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து டேரெக்டாக அந்த பேஜுக்கு வழக்கம் போல் போயிடும். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு எந்த எலமெண்ட்ஸ் வேணுமோ சூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு டைமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி அதேமாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான வீடியோஸ் எது வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு எத்தனை வீடியோஸ் 4 வீடியோஸ் வேணுமோ மேக்ஸிமம் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுமாதிரி செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து மேலே சேவ்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐ கார்டு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஐ கார்டு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஐ கார்டே அதுமாதிரி கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ செப்பரேட்டாக வந்து ஐ கார்டை ப்ளஸ் கார்டை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ செப்பரேட்டாக வந்து கிளிக் பண்ணி அதுமாரி நான் சொன்ன மாதிரியே வந்து நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டு வீடியோஸ் இல்லை சேனல்ஸ் ஒரு லிங்க் கூட நீங்கள் வந்து இங்கே வந்து ஐ கார்டில் செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த இதை யூஸ் பண்ணிட்டு நம்ம வியூஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.